என்னவெல்லாம் மாறிட்டாரு உங்க ஃப்ரெண்டு காதலுக்கு பிறகு? அக்கா சூப்பர். அவனுக்கு தூங்கறதுனா ரொம்ப பிடிக்கும். எப்போ ஃபர்ஸ்ட் அந்த லவ்ன்ற ஒன்றத்துக்குள்ள போனானோ அப்பத்துலேருந்தே அவன் தூக்கம், ஹாப்பினஸ் எல்லாமே போயிடுச்சு. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. கிளாஸ்ல தூங்குறது கெட்ட பழக்கம் தம்பி, அதை மாத்திக்கிட்டா நல்லது தானே. வீட்லயும் தூங்குறது இல்லையா சார்? நைட்டு 3 மணி 2 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கான். சாப்பிட்றது இல்லை, அல்சரே வந்துடுச்சு. ரத்த வண்டி தான் எடுத்தான். ஏன் தம்பி தூக்கம் வரல, சாப்பாடு இறங்கல? அதான் தெரியல சார் எனக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் எனக்கு பொண்ணு நினைச்சிட்டே இருப்பீங்களா? நினப்பு இருக்கும் சார், அதுக்குன்னு ஒரே அதே நினப்பில் இருக்க மாட்டேன் சார். சரி சரி. அந்த பிள்ளைலாம் யார் நினைச்சிட்டு இருப்பாங்க? தெரியல சார். அவங்களுக்கு இருப்போம் நினச்சிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? அவங்களுக்கு பிடிச்சவங்கள நம்மள டீல விட்டாங்க. டீல்ல உள்ள நியாயமா பேசுங்கடா. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா? வண்டி ஒன்று வச்சிருப்பான் சார். எப்போதுமே வந்து அவன் வண்டி என் வண்டின்னு இருக்காது, நம்ம வண்டின்னு தான் இருக்கும். அது அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் என்னமோ வண்டியை தூக்கி என் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிற மாதிரியே டீ கடைக்கு போனா சாவி எடுத்துட்டு போயிடான் சார் கையோட. ஏய் சிடி சாவிடா கேட்டா அதுக்கு ஒரு பதில் சொல்றான். இப்ப வீட்டுக்கு புது மருமங்க வந்தா சாவி கொத்த மருமகள்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்றான் சார். என்ன ஒரு புத்திசாலித்தனம். புது பொண்ணு ஒரு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா இந்த சாவியை யார்கிட்ட கொடுப்பாங்க? வந்த பிறகு கொடுப்பாங்க. அது மாதிரி நான் கொடுத்தேன், அவ்வளவுதான். யாரா நீ இவ்வளவு டேலண்டடாக இரு. வீட்டுக்கு வரப்போற மருமகள்கிட்ட தானே சாவியை கொடுக்கணும் தம்பி. அந்த சாவியை கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது எவ்வளவு பெரிய ப்ராசஸ் தெரியுமா? ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. அந்த பொண்ணுக்காக காலையில சீக்கிரமா எழுந்துச்சு பிரியாணி பண்ணி எடுத்துட்டு வந்தான். சமையல்லாம் கத்துக்கிட்டான் அந்த பொண்ணுக்காக. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. டெய்லி வெளில போய் சாப்பிடுவோம், சிக்கன் ரைஸ் அதெல்லாம் சாப்பிடுவோம். எங்களுக்காக ஒரு தடவை கூட பண்ணி தரல சார். என்னடா இவன் சோத்துக்கு செத்தவனா இருப்பானா? என் அப்படி மாறிட்டே ஒரு நியாயம் கேளுமான்னு சொன்னேன் நான். நீ என்ன சொல்ற? அவளுக்காக மாறி அவளுக்கு பிரியாணி செஞ்சுட்டு போறான், ஆனா எனக்கு செஞ்சு தரல. அவருக்கு பிடிச்ச பிள்ளைக்கு லவ் பண்ற பிள்ளைக்கு பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு போறாப்ல. இதுல என்ன? அவர் லவ் பண்ணா பரவாயில்ல சார், ஒன் சைடு லவ். அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? அப்புறம் அதோட போவோம். வேணான்னு சொல்லிட்டா சார். வேணான்னு சொன்ன வாட்டி இவ்வளவு பண்றான், எதுக்கு பண்ணணும்? சபா இப்பவே கண்ணை கட்டுது. நம்ம வந்து அவங்களை ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறோம்ல, அவங்களுக்கு மட்டும் தனியா பண்றதுனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீல் கிடைக்கும். நம்மளுக்காக இது பண்றான்னு நம்ம தெரிவிக்கிறோம். அதுதான் நான் நினைக்கிறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு. அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்றா சார். அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அந்த பொண்ணு இன்னொரு பையனை ஏற்கனவே லவ் பண்றாங்கிற விவரம் உங்களுக்கு எப்ப தெரியும்? இப்போ ஒரு 2 weeks பேக். தெரிஞ்ச உடனே எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. ஐயோ ஐயோ. சைலண்ட் ஆயிட்டா ஒரு 2 நாள். அது எங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறமா தான் அவன் மூவ் ஆனானுல, அப்பயும் அந்த பொண்ணையே பாக்குறான். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? அவங்க கிடைக்கலன்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு தனியா ஒரு லோன்லியா ஃபீல் ஆகும். முடியல லோன்லியா ஃபீல் ஆனா தனியா போலாம். திரும்ப அந்த பொண்ணு பின்னாலே போறீங்க. சரி அவங்க நான் விட்டுட்டேன். இவங்க கூட தான் இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். முடிஞ்சு சார். அதுக்கப்புறம் எங்க எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சு கொடுத்தான். பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு அவளுக்குலாம் செஞ்சு கொடுத்தேன், ஆனா அவ இன்னொருத்தன் கூட போயிட்டா. அப்படிங்க என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போட்டு. அந்த பொண்ணுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்க, ஆனா அந்த பொண்ணு இன்னொரு பையன் கூட போயிட்டா இல்ல. ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணுக்கு தான் நீங்க பிரியாணியே செஞ்சு கொடுத்துருக்கீங்க. எங்ககிட்டே போய் சொல்ல ஆரம்பிச்சான். கிளாஸ்லலாம் வந்து எனக்கும் அவனுக்கு தான் போட்டி போட்டு படிப்போம். அவன் 99 எடுத்துட்டு 1 மார்க் சென்டம் கேட்பான். இப்போ வந்து 39 எடுத்துட்டு 1 மார்க் ஜஸ்ட் பாஸ் கேட்கற நிலைமைக்கு வந்துட்டான் அவன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நல்லா படிக்கிற பையன் படிப்பை கோட்டை விட்டுறீங்களே. அப்புறம் ஜெனியூனா இருக்கவர் பொய் பேசுறீங்க. ரெண்டுமே ஆபத்துல. லவ் பண்ணதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சது வந்து ஸ்டடீஸ்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போல. ஒரு காதல் ஒரு நல்ல மாற்றமா இருக்கக்கூடிய நீங்க ஸ்டடியில இன்ட்ரெஸ்ட் போலனா டைம் ஃபுல்லா அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணேன் சார். அவங்க என்ன பண்றாங்க? அவங்க ஸ்டடீஸ். நாங்கள் 2 பேர் தான் டாப்பர்ஸு. கீழே இறங்கிட்டேன், நான் மேலே ஏறுறேன். ஓகே, இப்போ என் தட்டில் சோறு இருந்தால் மட்டும் பார்க்க முடியாது, அவங்க வாழ்க்கையை நான் பார்க்கணும். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? உன் காதல் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியல. நான் உன் நட்பு ரொம்ப பெருசுடா. இப்படி ஒரு ஃப்ரெண்டெல்லாம் இன்னைக்கெல்லாம் கிடைக்கிறதே பெருசு.
அவங்க அவுட் சைட் ஃபுட் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லுவாங்க, நம்ம கிட்டயும் சாப்பிட விட மாட்டாங்க. பட் லவ் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டல் சேஞ்ச். இப்ப நான் கூப்பிட்டப்ப வரலையே, இப்போ மட்டும் ஏன் சேஞ்ச் ஆயிடுச்சு? அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாளா? பேசுறதே அடிக்கிற மாதிரி தான் பேசுவாங்க, ஆனா அதுக்கப்புறம் டோட்டல் சேஞ்ச். ரொம்ப சென்சிட்டிவா மாறிட்டாங்க. என்கிட்ட வந்து என்னவே பொறுமையா பேசு. என்னடா இது இவ்வளோ டோட்டல் சேஞ்ச் ஓவர்? நம்ம பார்த்தவங்களுக்கும் லவ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கவங்களுக்கும் ரொம்ப சேஞ்சரா இருக்கு. எப்படி சேஞ்ச் ஆச்சு? ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி வெளியில எல்லாம் சாப்பிடாத ஆளு, கான்சியஸா ஃபுட்டை பார்த்து சாப்பிட்ற ஆளு இப்ப கண்ட இடத்துலயும் சாப்பிடுறீங்களா? கேலரிஸ் கணக்கு பார்த்து சாப்பிட்டாலும் கண்ட இடத்தில் சாப்பிடுவது எப்படி? இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இவங்களெல்லாம் கூட்டு போனா தோசை இட்லி தான் சார் சாப்பிடுவாங்க, அதை வீட்லயே சாப்பிடலாமே சார். எப்பறா உனக்கு இவ்வளவு கரெக்டா தோணுது? என்ன கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தா நான் வேணானா சொல்ல போறேன். என்னமாடா நீ? அவங்க என்ன ஃபுட்டு சாப்பிட்டப்போ உங்களுக்கு ஆச்சரியமாச்சுன்னா இது இதெல்லாம் இந்த பொண்ணு சாப்பிடுது அப்படின்னு. மிட் நைட் பிரியாணி, ஷவர்மா. என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டுருக்க? உடம்புக்கு சரியில்லையாமா? நான் மைதாவே ஆட் பண்ணிக்க மாட்டேன் சார் எப்பயுமே. வீட்லயும் பரோட்டா வாங்க மாட்டாங்க, பட் என் பார்ட்னர் வந்து பரோட்டா வெரியன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு அப்ப என்ன சார் பிச்சு போட்டு சால்னா ஊத்தி சாப்பிடுமான்னு சொல்லும்போது எப்படி சார் சாப்பிடாம இருக்க முடியும்? என்னென்ன நியாயம்? ஆனா இத நம்ம 2 பேரும் சும்மா விட கூடாதுன்னு. இல்ல நீங்க இவ்வளவு நேரம் பரோட்டா வெறியன்னு சொல்லிட்டு இருந்தால சார், நான் தான். ஓ உங்க பார்ட்னர் அவரு. அவங்க வந்து ஒரு மாசத்துக்கு 2-3 வாட்டி ட்ரெஸ் எடுக்க போவோம் சார், மாலுக்கோ எங்கேயோ. அந்த டைம்ல ட்ரெஸ் எடுக்கிற போறப்ப அவன் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டான் சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? இப்போ லவ்வுக்கு அப்புறம் அவன் பண்றான் சார். ஒரு 10 மணி வரைக்கும் 10 ட்ரெஸ் எடுக்க வெயிட் பண்றான் சார். கேட்டா எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் சார். அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கா, எங்களோட சுத்துறது அவளுக்கு உண்மை பொசசிவா இருக்கு சார். அதனால என்ன சொல்லியிருக்கானா, அவங்களோட சுத்தாதரா, அவங்க ஒரு நாள் உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க. அடேங்கப்பா, ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ஆனா நம்ம 2 பேர் தானே சேர்ந்து இருக்க போறோம். அப்போ அதனால என்ன இருக்குன்னா, இவன் ரொம்ப நாளா எங்க கூட பேசாம இருந்திருக்கா. ஹாய் பை அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் சார் எங்களுக்குள்ள இருந்திருக்கு. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆன். இப்போ வந்து உங்களோட காலம் முழுக்க வர போறாங்க சரி, ஆனா நீங்க வந்து அதுக்காக நண்பர்கள் எல்லாம் வேணான்னு சொல்றது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வேணான்னு சொல்லு சார். ஒரு சர்டன் டைம் நான் அவளுக்குன்னு ஒதுக்கி இருக்கிற டைம் அவளுக்கு, இவங்களுக்குன்னு ஒதுக்கி இருக்கிற டைம் இவனுங்களுக்கு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அந்த பொண்ணோட இருக்கிறது நல்லா எனக்கு நேரம் மட்டும் இல்ல சார், நாங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா எனக்கு பிடிக்கலன்ற. அப்படியா? என்ன நொப்படியா நம்பலையா? அப்படி இல்ல. இப்போ ட்ரெஸ் எடுக்கும் போது அந்த பொண்ணு ட்ரெஸ் வைக்கும் போது உள்ள பட்டாம்பூச்சி பறக்குதுன்றாங்க. தம்பி அதான் தான் லவ். சிங்கிள் பாய்ஸ் உங்களுக்கு அந்த ஃபீல் புரியாது. இப்படி சொன்னா எப்படி பாக்ஸ்? அதெல்லாம் முடியாது போயா. உனக்கு என்னன்னா சுத்த ஆளு கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது, ஒத்த ஃப்ரெண்டு இவன் தான் போல் இருக்கு. என் கூட இருறா புரோட்டா தின்னு தெரியும் நீ சொல்ற. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஃப்ரெண்ட்ஸ் மேலே பொசசிவாகி ஃப்ரெண்ட்ஸை விட்டு போன்னு சொல்கிற பொண்ணு நாளைக்கு வீட்டுக்கு வரப்போ அம்மா அப்பாவும் எனக்கு பிடிக்கல, அம்மா அப்பா விட்டு போன்னு சொன்னா விடுவாளா சார்? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன ஒரு மாதிரி தனியாக கூட்டிட்டு போறாங்கன்னு அவளுக்கு ஃபீல் சார். அப்பா அம்மா வேற, அவ அந்த மாதிரி ஒரு பொண்ணா இருக்க மாட்டான் எனக்கு தெரியும். அப்படியா? அந்த பொண்ணுக்காக கொஞ்சம் நடிக்க வேண்டியிருக்கா நீங்க இப்போ? சார் நடிக்க வேண்டியது இல்லை சார், அவங்க வந்து என்ன ரொம்ப நம்புறாங்க சார். அவங்க ஏன் மேல வச்சிருக்க நம்பிக்கை நான் உடைக்க முடியாது சார். இப்ப உங்களை நம்புறதுனா என்ன தெரியுமா, இவனோட பழகுனாலும் நீங்க கரெக்டா தான் இருப்பீங்க. நிறைய போறான்டா. அவங்க இதுக்கு இந்த பையனை பத்தி தப்பான அபிப்பிராயம் இருக்கலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நீயா அச்சோ வலியக்க வந்து மாட்டிக்கிட்டானே. யூஸ் தி லாங்குவேஜ் இன் a right way. You are talking in a global forum. தப்பா இந்த நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன் அந்த பிளேட் அவனை கழட்டி விடணும். நீங்களும் இந்த பையன் உங்களை அவாய்ட் பண்றதுக்கான காரணம் அந்த பெண் மட்டும்னு எனக்கு தோணல. நீங்களும் அந்த லவ்ல அதிகம் தலையிடுறீங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. உங்களுடைய லாங்குவேஜ் உங்க பாவனைக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளா அவருக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சு. தம்பி இவர் சொல்லியிருக்காரா அந்த பொண்ணு ஒன்று ஆட்டி விற்கிறா சொல்லிருக்கேன் அதெல்லாம் சொல்றான்ல, அப்ப அந்த பொண்ணு பயப்படுறதுல தப்பு இல்லையே. இதெல்லாம் ஒரு பொழப்பா சார்? உண்மையை தான் சார் சொன்னேன், கண்ட்ரோல் பண்றான் சார். இவனும் நடிக்கிறான் சார் நிறைய விதத்துல சார். என்ன நடிக்கிறாப்ல அப்படி? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. வந்து எங்களோட இருந்தப்பெல்லாம் அவனுக்கு வெயிட் பண்ண தோணல, எதுவுமே பண்ண தோணல. ஆனா அந்த பொண்ணு கூட இருக்கும் போது மட்டும் வெயிட் பண்ற மாதிரி நடிக்கிறான். தம்பி அந்த காதல் நீங்க தலையிடுறீங்க. இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசெண்டா முடிச்சுக்க. நீங்க கேர் எடுக்கிறேங்கிற பேர் வழியில அவன் காதலுக்குள்ள தலையிடுறீங்க சார். அவன் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணணும் சார். தம்பி அவன் தேவையில்லை. தாங்க முடியலடாப்பா. 2 நண்பர்கள் இருப்பதும் காதலும் ஒண்ணு இல்ல, அது வேற மாதிரி சென்சிட்டிவிட்டிஸ் வச்சிருக்கு, அதோடைய குணாம்சங்கள் வேறு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. கரெக்ட் தான், பட் என்னமோ தெரியல சார், அவன் எங்களை விட்டு ரொம்ப பேக் போற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு சார். என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாயே
நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போ. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க காதலோட அந்த காதலோட போட்டி போடாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தனி. தார்மீக டிஸ்டன்ஸோட தான் நீங்க இருக்கணும். அதுதான் சரியா இருக்க முடியும். பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில தட்டிடுங்க. எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம்.